வாழ்க வளமுடன். திருவள்ளுவர் வான் சிறப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதில் நம்ம 7வது திருக்குறள் பார்க்குறோம். 7வது திருக்குறளில் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அப்படின்னா, நெடுங்கடல் அப்படின்னா அதாவது நெடுங்கடலும் தன்னோட நிலைமை குன்றுமா எப்போ? தழிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். அதாவது தான் நல்காதாகிவிடேன் அப்படின்னா, மழை என்ன செய்யுது? கடல் ஃபஸ்ட்டு என்ன செய்யுது? சூரிய வெளிச்சம் படுது. சூரியன் கதிர்கள் நீரில் படும்போது என்ன செய்யுது? நீராவியாக மாறுது. கடல் நீரும் என்ன செய்யுது? நீராவியாக மாறி மேகமாக மாறுது. அந்த மேகம் ஒன்றோடு ஒன்று இடிச்சுக்கும் போது நம்மளுக்கு தண்டர் சொல்கிறோம், இடின்னு சொல்கிறோம். அதுலேருந்து இடிச்சுக்கும் போது என்ன செய்யுது? மேகக்கூட்டங்கள் ஒன்று கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? மழையாக பொழியுது. அப்போ அந்த மழையும் ஒழுங்காக அந்த கடல் நீரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் தண்ணீருமே குன்றாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீருமே குன்றாமல் இருக்கணும்னா நல்ல மழையும் பெய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறளோட சிறப்பு. அதாவது நெடுங்கடலும் தண்ணீருமே குன்றும், அதாவது தன்னுடைய நிலைமை குன்றும் எப்போ? அதாவது மேகமாகிய மழை பொழியாவிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளில். அதை தாகி விடின்னு கொடுத்துருக்காங்க. தான் நல்கா தாகி விடின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 8வது திருக்குறள். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமல் வானோர்க்கும் ஈன்று. அதாவது சிறப்போடு பூசனை, ஒரு பூசனைனா பூஜை. அதாவது செல்லாது வானம் அப்படின்னா, வானம் மழை பெய்யலைன்னா தெய்வங்களுக்கும், அதாவது வானத்தில் நம்ம சொல்கிறோம்ல தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த வானோர்க்கும், அந்த தேவர்களுக்கும் பூஜை ஒழுங்காக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, மழை இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே பயிர்லேருந்து ஒரு பழம் வேணும்னாலும் பயிர் முளைச்சாதான் மரமானாதான் நம்மளுக்கு பழம் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மழை வர்றதுக்கான என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் செடி வளர்க்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் செடி வளர்த்து மரமாக்கி, அதாவது மரக்கன்றுகள் நடணும். போகிற இடத்துலலாம் நம்ம பேரை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மரத்தை நடலாம். இதெல்லாம் சின்ன அப்துல் கலாம் தான் சொல்லியிருக்காரு. எங்கே போனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? மரம் நடுங்க. மரத்தை நட என்ன செய்யும்னா நம்மளுக்கு மழை குன்றாமல் பெய்து கொண்டிருக்கும். அப்போ பயிர்களும் வளமாக இருக்கும், மக்களும் வளமாக இருக்கும், விலங்குகளுக்கும் உணவு கிடைக்கும், பறவைகளுக்கும் உணவு கிடைக்குங்கிறது தான் இந்த திருக்குறளோட சிறப்பு. அதாவது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமல் வானோர்க்கும் ஏந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கும் பூஜை கரெக்டாக நடக்கணும்னா மழை பொழியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன்.